வணக்கம். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவது வசந்த் சுப்பிரமணியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கெஜ்ரிவாலின் எதிர்ப்பை மீறி டெல்லி தலைமைச் செயலாளர் சகுந்தலா கேம்லின் பொறுப்பேற்பு. நியமன ஆணை பிறப்பித்ததற்கு முதன்மை செயலாளர் பதவி நீக்கியது டெல்லி அரசு. தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களில் அதிகாரிகள் ஆய்வு. அரசின் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறனவா என சோதனை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை. தருமபுரியில் மலைப்பாதை சேதமடைந்ததால் 7 கிராமங்கள் துண்டிப்பு. நேபாளத்தில் மீண்டும் நிலநடுக்கம். பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் நில அதிர்வு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். டெல்லி தலைமைச் செயலாளரை தன்னிச்சையாக நியமித்த ஆளுநர் நஜீப் ஜங்கின் செயல்பாடு குறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் செய்ய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்துள்ளார். டெல்லி அரசின் தற்காலிக தலைமைச் செயலாளராக சகுந்தலா கேம்லின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்ப்பையும் மீறி அவர் தற்காலிக தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லி தலைமைச் செயலாளர் சர்மா வரும் 24ஆம் தேதி முதல் விடுமுறையில் செல்வதால் தற்காலிக தலைமைச் செயலாளராக சகுந்தலா கேம்லினை துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் நியமித்தார். ஆனால் கேம்லினுக்கு தனியார் மின்துறை நிறுவனங்களுடன் தொடர்பு இருப்பதால் அவரின் நியமனத்தை ஏற்க முடியாது என கெஜ்ரிவால் கூறியிருந்தார். தலைமைச் செயலாளர் நியமனத்தில் தன்னிச்சையாக முடிவெடுத்த துணைநிலை ஆளுநரின் செயல்பாடு குறித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் முறையிடப் போவதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரை சந்திக்க அவர் நேரம் கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சகுந்தலா கேம்லினின் நியமன உத்தரவை பிறப்பித்த பணித்துறை செயலாளர் அனின்டோ மஜும்தாரை பதவியில் இருந்து நீக்கி டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் இடையிலான மோதல் போக்கு தலைநகரின் வளர்ச்சிக்கு உதவாது என டெல்லி முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் தெரிவித்துள்ளார். டெல்லி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இருந்து ஆம் ஆத்மி அரசு மக்களை திசை திருப்பவே இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஷீலா தீட்சித் குற்றம் சாட்டினார். இரு தரப்புக்கும் இடையிலான கருத்து மோதல் டெல்லிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலமாகவே இதற்கு தீர்வு காண முடியும். கருத்து வேறுபாடு டெல்லியின் வளர்ச்சிக்கு உதவாது. அரசு மீதான நம்பிக்கை மக்கள் இழந்து விடுவார்கள். டெல்லி மக்களின் கவனத்தை திசை திருப்ப அவர்கள் நினைப்பது போல் தெரிகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கோவையில் விடிய விடிய பெய்த மழையால் ஆர்எஸ்புரத்தில் தற்காலிகமாக தோண்டப்பட்ட கழிவுநீர் குழியில் சீனிவாசன் என்ற துப்புரவு தொழிலாளி தவறி விழுந்தார். அவரை காப்பாற்றச் சென்ற மற்றொரு தொழிலாளியான ராஜேந்திரன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூரில் இரவு முழுவதும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. விடிய விடிய பெய்த மழையால் நகர சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பரவலாக பெய்து வரும் மழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்தது. அதிகபட்சமாக சீர்காழியில் 23 மில்லிமீட்டர் மழையும், மயிலாடுதுறையில் 56 மில்லிமீட்டர் மழையும், கொள்ளிடத்தில் 68 மில்லிமீட்டரும் பதிவானது. திருச்சியில் பெய்த கனமழையால் ஆழ்வார்தோப்பு பகுதியில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீர் புகுந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சாக்கடை நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகாமல் தடுக்க சாக்கடையை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர், ஆலங்குளம், பாவூர்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோன்று சங்கரன்கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. கொடைக்கானல் பகுதியில் பெய்த மழையால் பழனி கொடைக்கானல் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, மார்த்தாண்டம், குலசேகரம் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகளும் சிரமம் ஏற்பட்டது.
சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மாடம்பாக்கம், மேடவாக்கம் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் போடி மூணாறு மலைச்சாலையில் உள்ள 17வது கொண்டைபூசி வளைவில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போடி வழியாக கேரளா மற்றும் தமிழகத்திற்கு செல்லும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தன. பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் பாறைகள் அகற்றப்பட்டதால் போக்குவரத்து சீரானது. இதேபோன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கில் உருவான காற்று சுழற்சி லட்சத்தீவின் மையப்பகுதியில் நிலை கொண்டுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி அருகே மலைப்பாதை சரிந்ததால் 7 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் போக்குவரத்து வசதியின்றி தவித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்த நிலையில் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட வத்தல் மலையில் மண் சரிந்து தார் சாலைகள், தடுப்புச் சுவர்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. சாலையோரம் இருந்த ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் வத்தல் மலையில் உள்ள 7 கிராமங்களில் வசிக்கும் 6000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து வத்தல் மலைக்கு செல்லும் ஒரே மலைப்பாதை முழுவதும் சேதமானதால் கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக சேதமடைந்த மலைப்பாதையை சீரமைத்து தர வேண்டும் என்று வத்தல் மலை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதா சொத்து குவிப்பு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பளித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தனது தீர்ப்பிலே மிகப்பெரிய தவறு இருக்கிறது என்பதை அறிந்து அதில் மாற்றம் செய்யக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்ப்பில் திருத்தம் செய்ய தடை விதித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதியை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டு என்றாலும் இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு கூடுதலாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எனவே கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான அறிவிப்பை கர்நாடக அரசு வெளியிட வேண்டும் என மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவதாக கருணாநிதி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களிலும் இதன் காரணமாக நிலஅதிர்வு உணரப்பட்டது. நேபாள தலைநகர் காத்மாண்டில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவானது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இதேபோல் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் நிலஅதிர்வு உணரப்பட்டது. மக்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை விட்டு வெளியேறினர். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மங்கோலியா புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக ஷாங்காய் நகரில் சீன வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி இந்தியாவில் உள்ள 125 கோடி மக்களின் நலனுக்காகவே பாடுபடுவதாக குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள ஃபுடான் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு அமைக்கப்பட்ட காந்திய மற்றும் இந்திய கல்வி மையத்தை திறந்து வைத்தார். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் காந்திய மையத்தை திறக்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து சீன வாழ் இந்தியர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சீன வாழ் இந்தியர்கள் ஒன்று திரண்டு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்கு நிகழ்த்தப்பட்ட இசை நிகழ்ச்சியை மோடி கேட்டு ரசித்தார். பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த ஆண்டு இதே நாளில் இந்திய மக்களவை தேர்தல் வெளியானதை நினைவு கூர்ந்தார். இந்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை பாரதிய ஜனதா அரசு தனது ஓராண்டு ஆட்சியில் பூர்த்தி செய்துள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். தமது நேரத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் 125 கோடி இந்தியர்களின் நலனுக்காகவே செலவிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். वैकेशन मना रहा हूं क्या? आराम कर रहा हूं क्या? दिन रात ईश्वर ने जितना समय दिया, शक्ति दी, मैंने ईमानदारी से उसका पालन किया है कि नहीं किया है? किया है कि नहीं किया है? मैंने दूसरा कहा था कि मैं नया हूं, अनुभव नहीं है, लेकिन मैं हर बात को सीखने के लिए पूरी कोशिश करूंगा. कर रहा हूं कि नहीं कर रहा हूं? हर किसी के
முன்னதாக இந்தியா சீனா தொழில்துறையினர் இடையே பேசிய மோடி இந்தியாவிடமிருந்து திறமைகளை கற்றுக்கொள்வது அவசியம் என்றார். பிரதமர் மோடியின் சீன பயணம் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. சீனாவில் பாரதிய ஜனதா அரசு செய்ததெல்லாம் டெரகோட்டா வீரர்கள் சிலையை நோக்கி விரல் நீட்டியதுதான். சில சுய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டதும் தான். முக்கியமான விவகாரங்களில் சீனாவிடம் மத்திய அரசு முழுமையாக சரணடைந்து விட்டது. மோடியின் சீன பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா, இந்தியா சீனா இடையிலான உறவு மோடியால் தொடங்கப்பட்டதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையிலான நல்லுறவு மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டதோ பாரதிய ஜனதாவால் தொடங்கி வைக்கப்பட்டதோ அல்ல. அது ஒரு தொடர் நிகழ்வு. இதனை எந்த ஒரு அரசும் நிறுத்தி வைக்க முடியாது. மாறாக அதை தொடரத்தான் முடியும். இனிவரும் செய்திகள். கொடைக்கானலில் தொடங்கியது 54வது மலர் கண்காட்சி. சிறுமிகள் பாலியல் வழக்கில் தொடர்புடைய 4 போலீசாரை கைது செய்ய கோரி சிபிசிஐடி அலுவலகம் முற்றுகை. விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 8 மணி செய்திகளில். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலனும். நியூஸ் 8 தொடர்கிறது. பள்ளி கல்லூரிகள் இன்னும் 2 வாரங்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். முறையாக பராமரிக்கப்படாத வாகனங்களின் தகுதி சான்று ரத்து செய்யப்பட்டது. பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவது, முதலுதவி பெட்டி வைப்பது, வாகனங்களின் நிலை உட்பட 20 விதிமுறைகளை தமிழக அரசு விதித்துள்ளது. இந்த விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து தமிழகம் முழுவதும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோயிலில் 83 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 300 வாகனங்களில் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். வாகனங்களின் இருக்கைகள், பிரேக் ஆகியவற்றை சோதனை செய்தனர். இந்த ஆய்வின் போது 10க்கும் மேற்பட்ட வாகனங்களின் தகுதி சான்றுகள் ரத்து செய்யப்பட்டன. ஹைகோர்ட் ரூலிங் பிரகாரம் ஒரு குழு அமைச்சு செய்கிறோம். இதில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஇஓ கேடரில் ஒருத்தர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பி, கலெக்டரேட்லேருந்து கலெக்டர் யார் நியமிக்கிறாங்களோ அவங்க, மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்லாம் சேர்ந்து இன்றைக்கி பண்ணுறோம். இதில் மேக்ஸிமம் என்ன பார்க்கணுன்னா, ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், ஒரு விபத்து ஏற்படும் போது குழந்தைகள் எஸ்கேப் ஆகிறதுக்கான எமர்ஜென்சி எக்ஸிட்டோட சைஸ் 150க்கு 120 இருக்கணுங்கிறத பார்க்குறோம். ஒரு படிக்கட்டோட ஹைட் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதையும் அதையும் கணக்கிட்டு பார்க்குறோம். இதேபோல் நாமக்கல் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நாமக்கல் மற்றும் ராசிபுரம் பள்ளிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி மாவட்ட அளவிலான குழு ஆய்வு அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்து வருகிறது. இதில் நமது நாமக்கல் வட்டார போக்குவரத்து எல்லையில் மொத்தம் 458 பள்ளி வாகனங்கள் இருக்கின்றன. இதுவரையிலும் ஒரு 200 வாகனங்களுக்கு மேல் ஆய்வுக்கு வந்துள்ளது. இன்னும் வாகனம் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் 5 வாகனங்கள் குறைபாடுகள் கண்டறிந்து தகுதி சான்று நீக்க செய்யப்படுகிறது. மேற்படி அந்த வாகனங்கள் சரி செய்த பின்னாலே இயக்க அனுமதிக்கப்படும். சிறிய குறைபாடுகள் இருந்தால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்து 1 வாரத்திற்குள் மறுபடியும் அலுவலகத்தில் காண்பிக்க அறிவுறுத்தியுள்ளோம். பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் 323 பள்ளி வாகனங்களில் இன்று 260 வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அவற்றை வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் தணிக்கை செய்தனர். இதேபோல சேலத்தில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சொந்தமான 175 வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அம்மாம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற ஆய்வில் 15 வாகனங்களில் குறைபாடு கண்டறியப்பட்டு சரி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இது வரைக்கும் காலையிலேருந்து 150 வாகனங்கள் வந்திருக்கு. இதில் சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1/10/2012 ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் வண்டிங்களாம் இருக்கான்னு சொல்லி தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் பர்டிகுலர் மே மந்த் செக் பண்ணுறது ஜூன்லேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும்.
எஃப்சி எடுத்து நம்ம 3 months ஒன்ஸ் ரோடு ஒர்க் பண்ணாலும் டிஃபெக்ட்ஸ் அப்பப்போ ஏதாவது சின்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கிறத ரெக்டிஃபை பண்ணுறது தான் இன்னைக்கு கம்பைன் செக்கிங். இந்த கம்பைன் செக்கிங் பார்த்தீங்கன்னாலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்டு கம்பைண்டாக வந்து செக் பண்ணுறோம். அதில் இருக்க டிஃபெக்ட்ஸை வந்து இமீடியட்டாக நோட் பண்ணிவிட்டு இந்த 15 daysல ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரைவர்ஸ்க்கும் வந்து ஐகேம் கண்டக்ட் பண்ணுறோம். ஐகேம் கண்டக்ட் பண்ணிவிட்டு டிஃபெக்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ஸ்பெக்டிகல்ஸ் என்னங்கிறது இன்றைக்கி சரி பண்ணிக்கிறோம். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 200 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. வரும் 19ஆம் தேதி மேலும் 151 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வாகனங்களை பராமரிப்பதில் அரசு விதிமுறைகள் பின்பற்றாவிட்டால் சம்பந்தப்பட்ட பள்ளி கல்லூரி நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அலுவலர்கள் எச்சரித்தனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். கோவை மத்திய சிறையில் சிறை காவலர்கள் சித்திரவதை செய்வதாக கூறி 20க்கும் மேற்பட்ட கைதிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மத்திய சிறையில் 2000க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அஜித், அனீஸ் என்ற 2 கைதிகள் சிறை காவலர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர்களது தாயார் பிலோமினா என்பவர் கோவை நீதிமன்றத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் கைதிகளை தாக்கிய காவலர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் 2 கைதிகளுக்கு ஆதரவாக சிறை கைதிகள் 20 பேர் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் கைதிகளை சந்திக்க சென்றபோது அனுமதி மறுக்கப்பட்டதாக வழக்கறிஞர்களும் புகார் தெரிவித்துள்ளனர். கோவை சிறையில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக தொடர்ந்து புகார்கள் வருவது குறிப்பிடத்தக்கது. கரூர் அருகே அடகு கடையின் பூட்டை உடைத்து 200 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். பாலவிடுதி பகுதியில் அடகு கடை நடத்தி வரும் அடைக்கப்பன் நேற்று வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு வீடு திரும்பினார். இன்று காலை வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ரோல் விலை உயர்வு மோடி அரசின் ஓராண்டு கால ஆட்சி மக்களுக்கு கொடுத்துள்ள வெகுமதி என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயரும் என்றார். எனவே பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் மோடி அரசு வஞ்சித்துவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சர்வதேச கச்சா எண்ணெயினுடைய விலை குறைகிற பொழுது அதனுடைய முழு பலனை பயனீட்டாளர்களுக்கு தருவதில்லை. இந்த எண்ணெய் கம்பெனிகள் கொள்ளையடிப்பதற்குத்தான் அது பயன்படுகிறது. ஆக எண்ணெய் கம்பெனிகள் வைத்ததான் சட்டம் என்று இந்த அரசு எப்படி பகாசுர கம்பெனிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் தான் இந்த அரசு நடைபெறுகிறதோ அதே நிலைதான். ஆக சாமானிய மனிதர்களுக்கு, நடுத்தர குடும்பங்களுக்கு, பொதுமக்களுக்கு இது மேலும் மேலும் இந்த பாரத்தை அதிகரிக்கிற போது இதனுடைய மொத்த விலைவாசியும் கூட போகிறது. எனவே நரேந்திர மோடி அரசு ஓராண்டு நிறைவு ஆனதற்கான வெகுமதியாக மக்கள் தலையிலே இந்த பாரத்தை போட்டிருக்கிறது. இது கண்டனத்துக்குரியது. இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தி. ஆழியாறு அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அணையின் பழைய வாய்க்கால்களின் பாசன பகுதிகளுக்கு முதல் மற்றும் 2ஆம் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஆழியாறு அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பொள்ளாச்சி வட்டத்தில் 64,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் புகார் அளித்த இளங்கோவன், திமுகவுடன் தேர்தலில் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாக கூற முடியுமா என்று தமிழருவி மணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் அரசே இயங்கவில்லை, எந்த விதமான திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. வாங்கப்பட்ட 500 புதிய பேருந்துகள் கூட சாலைக்கு வந்து சேரவில்லை. மெட்ரோ திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. எனவே தேங்கி கிடக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது முதலமைச்சராக ஜெயலலிதா வருவதன் மூலம் இந்த அரசு இயங்கக்கூடிய சூழல் வருமானால் அவர் முதலமைச்சராக வந்து மீண்டும் பொறுப்பேற்று நடப்பதில் காந்திய மக்கள் இயக்கத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கொடைக்கானலில் 54வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்பொழுது கோடைக்கால சீசன் களை கட்டியுள்ளது. இந்நிலையில் இன்று 54வது மலர் கண்காட்சி தொடங்கியது. இதனை தமிழக வேளாண் துறை அமைச்சர் வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார்.
கொட்டும் மழையில் கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்த கண்காட்சி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் மழை தூறலில் குடை பிடித்தபடி கண்டு ரசித்தனர். இந்த மலர் கண்காட்சியில் 20,000 கொய் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பழங்குடியினர் வீடு மற்றும் குதுப் மினார் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் சிறுமிகள் பாலியல் வழக்கில் தொடர்புடைய 4 போலீசாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சிபிசிஐடி அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் 9 போலீசார் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதில் 5 பேர் சரணடைந்த நிலையில் மீதமுள்ள 4 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சிபிசிஐடி போலீசாரை கண்டித்தும் புதுச்சேரி சிபிசிஐடி அலுவலகம் முன்பு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய பிரமுகர்களை அடையாளம் கண்டு உடனடியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும், இல்லையென்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு உள்ளிட்டவை முக்கியமான சுற்றுலா தலங்களாகும். இந்த சுற்றுலா தலம் இது குறித்து விளக்குகின்றது இந்த செய்திக்குறிப்பு. பொதிகை மலையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதியில் அமைந்துள்ளது பாபநாசம். தென் பொதிகை மலையில் பிறப்பெடுக்கும் தாமிரபரணி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள காரையாறு அணை, கீழணை, அகத்தியர் அருவி, தலையணை, சேர்வலாறு அணை, உலகாம்பிகை கோவில், சொரிமுத்தையனார் கோவில், முண்டந்துறை என எழில் கொஞ்சம் பல பகுதிகள் அமைந்துள்ளன. ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் அகத்தியர் அருவியில் ஆனந்த குளியல் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக அமைகிறது. அடர்த்தியான வனப்பகுதியும் அரிய மூலிகைகளையும் கொண்ட இந்த பகுதி காண்பவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடியது. மலையின் இயற்கை அழகையும் இங்கு முழுமையாக ரசிக்கலாம். சென்னையிலேருந்து வந்திருக்கோம். சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். காலையில் இங்கே மணிமுத்தாறு, அகஸ்தியர் ஃபால்ஸு, பாபநேஸ்வர் டேமு இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப இங்கே நல்லா தண்ணிலாம் நிறைய கொட்டுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. சம்மருக்கு சூப்பராக இருக்குது. அதே போன்று பொதிகை மலையில் மாஞ்சோலை செல்லும் வழியில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு. அணையின் எழிலையும் இயற்கையின் அழகையும் ரசித்தபடி பயணம் செய்து வந்தால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்கலாம். மாஞ்சோலை தேயிலை தோட்டமும் கோதையாரும் இங்குள்ள முக்கியமான பகுதிகளாகும். ஸோ இது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைவ். இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ்க்கு வர்றது வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைவ். இந்த ஒரு இடத்தோட நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ் இது. ஸோ ரியலி வி ஆர் என்ஜாயிங் எ லாட். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாபநாசம். 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் கூட அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சில வேண்டுகோளை விடுக்கின்றனர். அதாவது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எந்த விதத்திலும் பாலித்தீன் பைகள், மற்றபடியான சோப்பு, எண்ணெய், ஷாம்பு உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை விடுக்கின்றனர். அப்படி பயன்படுத்தாத பட்சத்தில் இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலங்களும் சரி, சுற்றுப்புற சூழலும் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி. 8வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 53வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியிடம் பல பரீட்சை நடத்தியது. மொஹாலியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதன்படி தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். சென்னை அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர். அதிகபட்சமாக அந்த அணியில் அக்சர் பட்டேல் 32 ரன்கள் அடித்தார். இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டை இழந்து 130 ரன்கள் எடுத்தது. 131 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்கம் சிறப்பாக அமையவில்லை என்றாலும்
இவரை களமிறங்கிய ஜூப்ளசிஸ் 55 ரன்களும் ரெய்னா 41 ரன்களும் எடுத்து அணியின் ரன் எண்ணிக்கையை உயர்த்தினர். இறுதியில் 16.5 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டை இழந்து வெற்றி இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 18 புள்ளிகள் பெற்று முதல் பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்தது. நியூஸ் எட்டில் செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை www.ns7.tv என்ற இணையதளத்திலும் பார்க்கலாம். வணக்கம்.